Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. இன்னைக்கு நம்ம ARB கிச்சனில் ஒரு புதுவிதமான பாயாசம் பார்க்க போகிறோம். கேரட் கீர். இந்த யம்மியான கேரட் கீர் எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க், 10 பாதாம் 10 முந்திரி இது ரெண்டையும் நல்லா நான் ஊற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்க்கறதுக்கு ஒரு 12 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 கப் பால். நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் அது முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 நிமிஷத்துலேயே நம்மளுடைய கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆகி நீங்கள் கையால் மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா மேஷ் பண்ண வரும். அப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணீர் இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ணி நான் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ஆறின பிறகு ஒரு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு சேர்க்கணும் போல் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரை பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு விழுதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கேரட்டையும் உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் பியூரி பண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். நல்லா பபிள்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நம்ம இதில் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிடலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகருடைய அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓவராக சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தித்திப்பாக போயிடும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சுகர், பாதாம் முந்திரி பேஸ்ட், கண்டென்ஸ்ட் மில்க் இந்த 3மே இந்த கீரோட நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. கீர் நல்லா குக் ஆகிடுச்சு. கலர் கொஞ்சம் லைட்டன் ஆகிருக்கு. இப்போ நம்ம வாசனைக்காக ஒரு 3 ட்ராப்ஸ் போல் ரோஸ் எசன்ஸ் கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறதுனால இந்த கீருக்கு நல்ல அரோமாவையும் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும். கீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய்யில் கேஷ்யூஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூஸை அதில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க.
கேஷ்யூஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கேஷ்யூஸையும் இந்த கேஷ்யூஸ் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண நெய்யையும் சேர்த்து இந்த கீரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ருசியான ரொம்பவே வித்தியாசமான கேரட் கீர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸும் சேர்க்காமலே நம்மளுடைய கேரட் கீர் பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வழக்கமாக நம்ம செய்கிற பாயசத்துக்கு பதில் இந்த வித்தியாசமான கேரட் கீரை இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஏஆர்பி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.